நல்ல வேலை கிடைக்கணுங்க. உயர்கல்வியும் படித்தாச்சு, நல்ல வேலை கிடைக்கணும். ஆனால் உங்கள் ஜாதகம் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. கோச்சாரத்தில் பிறக்கும் பொழுது உள்ள ஜாதகம் இல்லை, கோச்சாரத்தில் சந்திரன் 8ஆம் இடம் இருக்கக்கூடாது, செவ்வாய் 7ஆம் இடம் இருக்கக்கூடாது, ராகு 9ஆம் இடம் வரக்கூடாது, சனி லக்னத்திலேயே இருக்கக்கூடாது. என்ன பார்த்தீங்களா? குரு 3ஆம் இடம் வரக்கூடாது, சூரியன் 5ஆம் இடமும், சுக்கிரன் 6ஆம் இடமும், கேது 12ஆம் இடமும் வரக்கூடாது. இப்படிப்பட்ட நேரத்தில் வேலை தேடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம நண்பர்கள் மூலமா வேலை கிடைக்குமா, உறவினர்கள் மூலமா வேலை கிடைக்குமா, இல்லை எழுதி போட்டால் வேலை கிடைக்குமா, ரெக்கமெண்டேஷனில் கிடைக்குமான்னு நம்ம முதல்ல பார்க்கணும். இதுக்கு நீங்கள் என்ன தெரியுங்களா பண்ணோம்? அனுமன் வழிபாடு மிக மிக சிறந்தது. ஏன்னா ராமாயணத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களாலேயே ராமன் ராமராஜ்யத்தை அமைத்தான். இங்கே உறவினர்களால் பஞ்சபாண்டவர்கள் தன்னுடைய ராஜ்யத்தை அமைத்திருப்பார்கள் மகாபாரதத்தில். அப்போ இந்த அனுமன் என்ன பண்ணாரு? அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால எல்லாருக்குமே ராமராஜ்யம் அமைந்தது. அதனால தான் நீங்கள் அனுமனை எப்படி வழிபட வேண்டும்? செந்தூரம் பூசி சனிக்கிழமைகளில் நீங்கள் அனுமனுக்கு அனுமன் சாலிசா சொன்னால் நல்ல வேலை கிடைக்கும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சார் ஆஃபீஸில் ஒரே பிரச்சனை சார், பக்கத்தில் யாரோ ஒருத்தர் சும்மா காலை ஆட்டின்னு உட்காந்து இருக்கார் சார், அவருக்கு இன்க்ரிமெண்ட்லாம் கொடுக்குறாங்க, ஆனால் எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க சார். நான் இத்தனைக்கும் காலையில் 8 மணிக்கெலாம் போயிடுறேன் சார், நைட்டு 8 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன் சார், இருந்தாலும் என்னை பற்றி ஒன்றுமே கண்டுக்க மாட்டேன்றாங்க, என்ன சார் பண்ணலாம்? இப்படிப்பட்டவர்கள் வாழைப்பழம் வைத்து செந்தூரம் பூசி சனிக்கிழமைகளில் உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்தால் நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் சாயந்தரம் 4:30 6 மணி அந்த காலகட்டத்தில் அருகம்புல் சாத்தி வழிபடணும். இந்த அருகம்புல் சாத்தி வழிபட்டு அதை அங்கேயே விட்டுட்டு வந்துடக்கூடாது. அந்த அருகம்புல்லை கொண்டு வந்து காய வச்சு பஸ்பமாக்கி அதை டெய்லி வச்சுக்கிட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது அதை வச்சுக்கிட்டு போனால் நிச்சயமாக இன்டர்வியூவில் எளிதான கேள்வி கேட்பாங்க. எதிரில் உட்கார்ந்துட்டு இருக்கவங்களுக்கு மதிமயங்கி போய்விடும். அந்த அருகம்புல்னுடைய அந்த விபூதி மிகப்பெரிய ஔஷதம் உங்களுக்கு. இதை விட இன்னொன்று தெரியுங்களா? சிகப்பு சந்தனம்னு ஒன்று இருக்கு. அந்த சிகப்பு சந்தனத்தை எடுத்துட்டு போய் விநாயகருக்கு அபிஷேகம் செஞ்சு இல்லைன்னா காப்பு செஞ்சு அந்த காப்பை எடுத்துட்டு வந்து அந்த சந்தனத்தை எடுத்துட்டு வந்து நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்டர்வியூக்கு போகும்போது ரொம்ப ஈஸியாக ஜெயிக்கலாம். ரிட்டன் எக்ஸாமு கூட நீங்கள் எழுதலாம். அவ்வளவு பெரிய ஔஷதம் அந்த சிவப்பு சந்தனம். சாதா சந்தனம் இல்லை, நீங்கள் தயவு செஞ்சு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி இன்டர்வியூக்கு போகும்போது ஒரு முழு தேங்காய் எடுத்துங்க, அதை முழுவதுமாக மஞ்சள் சந்தனம் பூசி குங்குமம் வச்சு நீங்கள் இன்டர்வியூ போகும்போது போகிற வழியில் உள்ள விநாயகர் கோவிலில் வெளியவே நின்று சுவாமியை 3 முறை இப்படி சுற்றி ஓங்கி ஒரே அடி அடிச்சுட்டு நீங்கள் இன்டர்வியூ போங்க. எவ்வளவு பெரிய காம்படிஷன் இருந்தாலும் ஜெயிக்கலாம். இன்னும் உங்களுக்கு நான் சொல்ல போனேன்னா, இந்த ரக்ஷை படிக்கிறதுக்கு நான் கொடுத்தேன் இல்லைங்களா, அதே மாதிரி ஆஞ்சநேய ரக்ஷைன்னு சொல்லிட்டு நம்ம தரோம். அந்த ரக்ஷையை கட்டிட்டு போனால் முதல்ல இன்டர்வியூ பயம் போயிடும். ஐயோ அவங்க என்ன கேள்வி கேட்பாங்களோ, அவர் எப்படி என்னை வழி நடத்துவாரோ, வேறு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருக்குமோ அப்படிங்கிற அந்த மனோபயம் போகும். தெளிவாக ஜெயிக்கலாம். இதில் வெளிநாட்டில் போய் எனக்கு வேலை கிடைக்கணும், நான் ஏற்கனவே இங்கே நல்ல வேலையில் இருக்கேன் சார், ஆனால் எனக்கு வெளிநாட்டில் வேணும் சார், அந்த வெளிநாட்டில் கூட எனக்கு பர்மனெண்ட்டாக வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மிக எளிமையான பரிகாரம் இருக்குது. நங்கநல்லூரில் ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் எல்லாருக்கும் தெரியும். அங்கே சில ரக்ஷையெல்லாம் தருவாங்க. அதுலேயும் அந்த சனிக்கிழமை அன்னைக்கு தருவாங்க. அந்த ரக்ஷையை வாங்கி நீங்கள் கட்டிக்கிட்டிங்கன்னா உண்மையிலே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க,
நிச்சயமாக வெளிநாட்டு பயணம் அவ்வளவு எளிதாக முடியும். வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். அற்புதமான உங்களுக்கு வேலை ஏதோ உங்களுக்காகவே செஞ்சு வச்ச மாதிரி கரெக்டாக கூப்பிடுவாங்க. மயிலாப்பூரில் முண்டகக்கண்ணி அம்மன் கோவில் மயிலாப்பூரில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். 11 வாரம் இந்த அம்மாவுக்கு முதல் வாரம் ஒரு அபிஷேகம். இந்த 11வது வாரம் அநேகமாக நீங்கள் ஊருக்கு கிளம்பும்போது அபிஷேகம் செஞ்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த கோவிலில் போயிட்டு 11 வாரம் அந்த அம்மாவுக்கு 11 முறை சுற்று வந்து நெய் தீபம் எலுமிச்சம்பழத்தில் போடணும். 2 எலுமிச்சம்பழத்தில் நெய் தீபம் போட்டு இந்த அம்மாவுக்கு படைச்சு வழிபட்டிங்கன்னா உண்மையிலேயே வெளிநாட்டு வாய்ப்பு அற்புதமாக வரும். அதுலேயும் இன்னும் கொஞ்சம் சூட்சுமமான ஒரு பலன் தரனே, எனக்கு அங்கே பிஆர் வேணும் சார், எனக்கு ஸ்டேட்ஸ்லேயே தங்கணும், லண்டன்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க மயிலாப்பூர் முண்டகக்கண்ணி அம்மன் கோவிலில் இரவு 8 மணியில இருந்து 8:30 மணிக்குள்ள, ஏன்னா கோவில் வந்து 8:30 மணிக்கு மூடிடுவாங்க. 8லேருந்து 8:30க்குள்ள பால் சாதம், ஒரு டம்ளர் பால், நல்ல சுண்ட காய்ச்சின பால், நல்ல கல்கண்டு போட்டு அதில் வந்து சுண்ட காய்ச்சின பால், அதே மாதிரி பால் சாதம், இது 2த்தையும் அம்மனுக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணி அங்கே வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பால் சாதத்தையும் பாலையும் கொஞ்சம் கொடுத்து நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா செஞ்சுதான் பாருங்களேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு, செஞ்சுதான் பாருங்க என்ன கிடைக்கும்னு, அப்புறம் உங்களுக்கு புரியும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு தடைகள் இருந்தாலும், எவ்வளவு துர்பாகியங்கள், அந்த கிரக நிலைகள், அந்த கிரக சேஷ்டைகள் நமக்கு இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கிரகங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருந்தாலும், கோச்சார ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும், 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தமாஷ்ட சனி, இதெல்லாம் இருந்தால் கூட நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதை விட இந்த புறாக்களுக்கு கம்பு தானியங்கள் நீங்க வந்து தானம் செய்தால், காலையில போட்டீங்கன்னா அது சாப்பிடும்போது அது இறைவனிடத்துல வேண்டுமா, இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கொடுத்த இவனுடைய கோரிக்கை தீரணும் அப்படின்னு இறைவனிடத்துல அது கையேந்துமா. அதனால காலையில எழுந்து கம்பு நவதானியங்களை ரொம்ப தூரம் போக வேண்டாம், உங்க வீட்லயே உங்க முற்றத்துல தூக்கி போட்டீங்கன்னா இது மிகப்பெரிய ஔஷதமா அமையும். இதை விட இன்னும் ரகசியம் சொல்லட்டுங்களா, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சிட்டிக்குள்ள கான்கிரீட் சிட்டியா போயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு பொருள் கிடைக்கும், குடிக்க தண்ணி கிடைக்குமா? இன்னைக்கு குடிக்கிற தண்ணி நம்ம பணம் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். பாவம், நாயும் பூனையும் பறவைகளும் இந்த பணத்துக்கு எங்க போகும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. யுகத்துக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களும் மாறணும். உங்க வீட்டில் மொட்டை மாடியா இல்லை வீட்லேயே தரையில் கூட சரி, ஒரு சின்ன தண்ணி வச்சிங்கன்னா, ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்கன்னா நாய் பூனை பன்னி இதையெல்லாம் குடிக்கும். மேலே வந்து மொட்டை மாடியில் இதை வச்சிங்கன்னா பறவைகள் தவிச்சு போகுது. இப்போ சென்னையில் என்ன வெயில் காஞ்சிக்கிட்டு இருக்கு, மழை இருக்கா? பாவம், தண்ணியை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆகவே இப்படிப்பட்ட பறவைகளுக்கு இரையும் தண்ணீரும் கொடுத்தால் அந்த பறவைகள் நமக்காக இறைவனிடத்துல வேண்டுமா, அவனது கோரிக்கை என்ன வேணும்னு, அதுக்கு சாப்பாடு, உங்களுக்கு இருக்க இருப்பிடம். ஆகவே இறைவன் எப்படியெல்லாம் பரிகாரங்களை கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? அதனால தான் இறைவன் படைக்கும் போதே நம்மளை மரங்களோடு படைத்தான். முதல்ல மரம் வச்சான். அந்த மரத்தில் இருந்து வரப்பட்ட பட்டை, வேறு, மூலிகைகள், இலைகள், தலைகள், இது அத்தனையுமே நமக்கு மருந்தா கொடுத்தான். அந்த மருந்தை இந்த வாயில்லா ஜீவன்களுக்கும் கொடுத்தா நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்னு சொல்லி